லைன்ல இருக்காங்க வடிவா. வணக்கம் அக்கா. உங்களோட வீடுதானா இது? அக்கா வந்து இரங்கல் எடுக்க போகுது. சரி அக்கா, நீங்க ஏன் இரங்கல் எடுக்க போறீங்க? கணவருக்கு கார்டு பிரச்சனை. ஒரு ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான வேலை செஞ்சால் கார்டு சொல்லி ஒரு வேலை செய்யணும். அவ்வளவுதானே படிச்சு. சரி போய் மிச்சத்தை பாடமாக்கா. ஓகேயா? ஓடு ஓடு. இந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு நிறைய போஷாக்கு இல்லாதால அதை போய் போஷாக்கு இல்லை கிளீன் சாப்பாடு தான் சாப்பாடு போஷாக்கான சாப்பாடு போஷாக்கான சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. எங்களுடைய இல்லை தான் வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் சாப்பிடுறோம். பிள்ளைங்க சாப்பிடுறோம். இன்னைக்கு என்ன சமைக்கணும்? இன்றைக்கு என்ன சமைக்கல. இப்போ அம்மா வந்து இரங்கல் எடுக்க போனா அந்த போன டைம்ல வந்து நீங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்வீங்க? சாப்பிடாம இருந்துருக்கீங்க. பால் பால் எடுத்து பால் அவ்வளவுதானே படிச்சு. சரி போய் மிச்சத்தை பாடமாக்கா. ஓகேயா? அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட சந்தனவட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஏற்கனவே ஆடிய சூடாக தொடர்பு கொண்டு பல காணொளிகளை எடுத்துக்கொண்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இந்த அண்ணாவை வந்து ஆடியஸ் மூலம் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து மிக கஷ்டமான ஒரு நிலையில இருக்காங்கன்னு சொல்லி நாங்க வந்து நேரடியா வந்து இங்க விசாரிச்சிருந்தோம். அயலவர்களையும் எல்லார்ட்டையும் விசாரிச்சதுல அண்ணாவுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கு. அவருக்கு வந்து பலத்த வேலைகள் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்காரு. குடும்பத்துல வந்து 3 பிள்ளைகள் இருக்கு. 3 வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப அண்ணாவுடைய நிலைமை தொடர்பாக அவரோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் தொடர்ச்சியா உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப வாங்க உள்ள போய் அவங்களுடைய நிலைமை தொடர்பாக நம்ம பேசிக்கொள்ளலாம். லைன்ல இருக்காங்க வடிவா. வணக்கம் அக்கா. உங்களோட வீடுதானா இது? உங்களோட கணவருக்கு என்ன பிரச்சனை? கணவருக்கு கார்டு பிரச்சனை. கார்டு பிரச்சனையா? மாசம் மாதம் கிளீனுக்கு கொண்டு போறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் தான் இச்சைக்கு அது போய் பிள்ளைல பாக்குறேன். இப்ப அங்க போய் தான் வந்து கொண்டு தெரிவிக்கிறேன். அப்படியாக்கா? சரி அக்கா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட வீட்டை நாங்க பார்த்துக்கொள்றோம். உள்ள போய் பார்க்கலாம் தானே? சரி பாருங்க. கரண்ட் வசதி இல்லையாக்கா? லைட் வேலையாது. வணக்கம் அக்கா. வணக்கம். பேர் என்ன உங்களோட? எனக்கு பேர் தேவி. எத்தனை வயது? எனக்கு 34 வயசு. 34 வயது. குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க? குடும்பத்துல நாங்க 5 பேர். 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் நீங்களும் கணவரும். இப்ப குடும்ப நிலவரம் எல்லாம் என்ன மாதிரி போகுது? கஷ்டம்தான். நான் ஒன்றும் தமிழ் சாப்பாடு இல்லை சமைக்கல. நான் மோதிரம் இங்கே அதுக்கு பிச்சைக்கு போகிறேன். போயிட்டு வந்து சொன்னா நீங்க இரங்கல் எடுக்க போறது? தர்மம் எடுக்க போகிறேன். போயிட்டு வந்து 1500 ரூபா ஆச்சு கொண்டு வராங்க. அந்த சாப்பாடு இங்கே அரிசி வாங்கி பிள்ளை சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பாடு இல்லாட்டி இருக்கா நான் வர மாட்டேன். நீங்க இப்ப வர லேட் ஆகினாலோ அல்லது உங்களுக்கு தர்மம் கிடைக்காட்டியோ பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு தடவை உதவி இல்லையா உங்களுக்கு? ஒரு தடவை உதவி செய்யறதும் இல்லை. நாங்க வந்து என்ன விஷயம் சொன்னா இது வந்து சமூக வலைத்தளம். இந்த ஊர்ல இருக்கிறார்கள் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க பாப்பாங்க. அப்ப நீங்க வந்து உண்மையான விஷயம் மட்டும்தான் சொல்லணும். நீங்க இதுல ஒரு பொய்யான விஷயம் சொன்னாலும் உடனே வந்து நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் வரும். அப்ப நீங்க உண்மையான நிலவரம் மட்டும்தான் சொல்லணும். சரியா? வாங்கி வச்சுங்க. இப்ப அரிசி வாங்கி வச்சுக்கணும் பாருங்க. இல்ல வேற எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கல. இது பிள்ளைகளுக்காண்டியும் கோழி மட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். கோழி தந்திருக்காங்க. அறநெறி வகுப்பு போற பிள்ளைகளுக்கு மட்டும். வகுப்பு போற பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இல்ல 30 பிள்ளைகள் போதும். 30 பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. 30 பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. சரி அக்கா, இந்த வீடு வந்து நீங்க கட்டினதா? இல்ல இது இந்தியாவில
அரசாங்கம் அரசாங்கம் தந்தது. அப்ப இது தந்துதானே இருக்காங்க, நீங்க ஒன்றும் தரலன்னு இல்ல சொன்னீங்க. அரசாங்கம் வீடு வீடு தான் இருக்காங்க. வீடு தந்துருக்காங்க, வீடு வேற ஒன்றும் தந்துருக்காங்க. தரல உங்களுக்கு. ஒன்றும் தரல வேற. சரி அக்கா, இப்ப உங்களோட சகோதரங்கள் இல்லையா உங்களுக்கு? சகோதரன் இருக்கு. எத்தனை பேர்? நாங்க 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கீங்க. அவங்க பாக்குற இல்லையா உங்களை? அவங்க அவங்க அன்றைக்கு அவங்கள சாப்பிடுவாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தருவாங்க சாப்பாடுல இருந்து. ஒரு நாள் தர மாட்டாங்க. அண்ணா மாதிரி இருக்கா உங்களுக்கு? அண்ணா இல்ல, தம்பி. எத்தனை தம்பி? தம்பி 3 தம்பி இருக்கு. 3 தம்பியும் பாக்குற இல்லையா? அக்கா வந்து இரங்கல் எடுக்க போக விட்டுட்டாங்க. என்ன பிள்ளை சாப்பாடு அடியே ஒரு நாளைக்கு போய் கேட்கலாம், தம்பின்னு கேட்கலாம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்கல. கேட்கல, ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைச்சானே அவங்க குடும்பத்தை பார்க்கலாம். அதெல்லாம் கேட்கலாம். சரி அக்கா, நீங்க ஏன் இரங்கல் எடுக்க போறீங்க? உங்களோட கணவருக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை கணவருக்கு காட்டு பிரச்சனை, காட்டு அடப்பு. ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கான வேலை செஞ்சா காட்டு நின்றுமா, அப்படி அடப்பு நின்றுமான்னு சொல்லி ஒரு வேலையும் செய்யல. ஒன்றும் வீட்டுல இருக்கு. நான் தான் போறவங்க. முதல் வேலை எதுவும் செஞ்சவரா? முதல் வேலைக்கு போறவர், கல்ல உடைக்க கூலி தொழிலுக்கு போறேன். அந்த டைம் ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. சாப்பாடு கஷ்டம் இல்லாம நாங்க இருப்பாங்க. அது வருத்தம் வந்து போறாங்க. எப்ப அண்ணாவுக்கு இந்த வருத்தம் வந்து? 8ஆம் மாசம் வந்து போன 8ஆம் மாதம் வந்து அதுல இருந்து வேலைக்கு போறல. அப்ப அதுக்கு பிறகுதானே நீங்க இரங்கல் எடுக்க போறீங்க? அதுக்கு பிறகுதானே இது எடுக்க போறேன், தர்மம் எடுக்க போறீங்க. இப்ப 8ஆம் மாதம் சொன்னா நீங்க எப்ப இருந்து போறீங்க? 8ஆம் மாதத்துல இருந்து வருத்தம் வந்து நாளைக்கு போறேன். சாப்பாடு இல்லையே. அதெல்லாம் அண்ணாவுக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் வந்த உடனே அவங்களோட சொந்தக்காரர்கள் யாரும் பார்க்கலையா? வந்து பார்த்தவங்க தான். பார்த்து 200 300 அப்படி காசு கொடுத்து போவாங்க. அரிசி வாங்கி தந்துருக்காங்க. எந்த நாளும் கேட்கல அது அவங்ககிட்ட. அண்ணாவுக்கு என்ன திடீரென்று இப்படி வந்ததா அல்லது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு? ஆரம்பத்துல இருந்து நோவு இருந்தது. நாங்க வந்து சும்மா நோவு தானே. பிறகுதான் குத்துன்னு சொல்லிதான் கொண்டு போனாங்க. வீட்டுக்கு கிடந்து கத்தி பிறகு அந்த அடப்புன்னு சொன்னாங்க. கொண்டு போன உடனே ஹார்ட் அட்டாக் சொன்னவங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தீங்க? வச்சிருந்தாங்க. இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்காங்க அண்ணாவை பலத்த வேலைகள் செய்யக்கூடாது. பலத்த வேலை செய்யணும். அது கிளீனிங் போட்டுருக்கு. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அண்ணாவுக்கு? இது என்ன அந்த இது வலிப்பு வரணும். அந்த இருக்கு. அந்த பிரஷர் இருக்கு. அப்ப பார்த்தா அண்ணாவுக்கு வந்து எல்லா நோய்களும் இருக்கு. ஏன்னா தேனுக்கு போறவங்க, தேனுக்கு போய் மரத்தாலையும் விழுந்தேன். அண்ணா மரத்தாலையும் விழுந்து கை பயந்து கிடந்து அது ஒரு மாதிரி பண்ணி. தேன் எடுக்க போறேன்னு சொன்னா எங்க போறவர்? சலப்பியாரு, அப்படி தூரத்து வழியா போற சலப்பியாரு. தேன் எடுத்து வந்து அதை வந்து நீங்க இங்க அங்க வித்து கொண்டு வந்து இங்க செலவு அடுப்புற காசு அங்க வித்துட்டு இங்க வரவர். இப்போ ஒரு தொழிலும் போயில. சரி, இப்ப பிள்ளைகளை படிப்பீங்க எந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? கட்டபரிச்சானுக்கு அனுப்புறாங்க. 2 பிள்ளைச்சான ஸ்கூல். என்னத்துல போறவங்க? சைக்கிள்லாம் போற ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. அது 2 பேர் போகல. அது வந்து இப்ப சைக்கிள் டீப்பும் படிக்குது. ஏன் 2 பேர் போகல? அது சின்ன ஆள் தானே. அவர் கொஞ்சம் சின்ன 2 பேரும் ஏத்துகளுக்கு போயிட்டு வரல. சின்ன ஆள் 2 பேரை ஏத்தியல. அப்ப 3 பேரும் போகலான்னு சொல்றீங்க? இவன் இஞ்சா போற நேசரிக்கு. நேசரி இஞ்ச போற. அவங்க கட்டபரிச்சானுக்கு போற. அவர் கொஞ்சம் சின்ன ஆள் தானே. அப்ப ஏத்திட்டு போயிட்டு வர இயலாது. சைக்கிள் டீப்பும் படிக்குது. நான் வாங்கி போட்டாதான் பிள்ளை இந்த தரம் போகும் பள்ளி. சைக்கிள் டீப் போடுறேன்டா எவ்வளவுமா வேணும்? 3000 இது மட்டும் டயர் மட்டும் வாங்கணும்டா. டீப்புக்கு ஒரு 1500 ரூபா. அப்படி 5000 ரூபாய் வேணும் சைக்கிள் டீப் இது மாத்தி கொடுக்கறதுக்கு. தம்பிமாருக்கு ஸ்கூலுக்கு போறது கொப்பி சாமான், பேக், ஷூ எல்லாம் இருக்கா? அதெல்லாம் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. படிப்பாங்களா பிள்ளைகள்? படிப்பாங்க. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? எனக்கு முதல் இருந்த வருத்தம் அலட்சியம். அந்த குளிர்ச்சியால வளர்ந்தது. அதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து இரங்கல் எடுக்க போகாட்டி என்ன செய்வீங்க? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க இருக்கான். நம்மகிட்ட இருந்தா வாங்கி கொஞ்சம் சோறு வாங்கி கொடுப்பேன். எங்கட அம்மாட்ட இருந்தா. உங்க அம்மா பக்கத்துலயா? அம்மா இருக்கும் தூரம் கொஞ்சம் தள்ளி போகணும். அவங்க சமைச்சா வாங்கி கொடுப்போம். பிள்ளைகளை கொடுத்து நாங்க படுத்தலாம். நீங்க சாப்பிடாம அப்படி இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். எத்தனை நாள் இருந்திருக்கீங்க? 2-3 நாள் இருந்து ஒரு 7 தான் இது போகணும். அங்க போய் வாங்கி தின்னப்படான்னு அப்படி இருந்து பார்த்துட்டு தான் நீங்க இரங்கல் எடுக்க போயிருக்கீங்க. உங்களுக்கு அப்படி போறதால மன கஷ்டங்கள் இல்லையா? கஷ்டம் இருக்குதான். என்ன என் பிள்ளைகளை பார்க்கணும். அவருக்கு கிளீனுக்கு கொண்டு போறதுக்கு காசு வேணும். அதுக்கு சேர்க்கணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அப்படி போற டைம்ல உங்களுக்கு நிறைய அவமானங்கள் இருக்குன்னு வேறும் அப்படி இருக்கிறத சொல்ல முடிஞ்சத சொல்லிலுமெண்டா சொல்லுங்க அக்கா. போராட்டத்தை சொல்லுவாங்க. சின்ன வயசுல இப்படி இங்க தரம் எடுக்க பாருங்க, அப்படி தூரத்துக்கு வேலைக்கு போகலாமேன்னு கேட்பாங்க. நான் சொல்லணும், தூரத்துக்கு வேலைக்கு போனா பிள்ளைய பார்க்க இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டுதான் போயிருக்கு. அவருக்கும் இயலாது.
அவரும் பாத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி வாங்கிட்டு வரான் சொல்றாரு. பிள்ளைகளோட படிப்பு ரீதியா படிப்புக்கும் பிரச்சனைகள் இல்லையா? அது சைக்கிள் தான் எனக்கு முக்கியம். சைக்கிள் தான் இல்லை, சைக்கிள் ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லை. இருக்கு. மற்ற புத்தக சாமான் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு, ம். சைக்கிள் தான் பிரச்சனை. துணி கொடுத்து அனுப்புவாங்க, தைய காசு வேணும் எனக்கு தைக்கிறதுக்கும். தச்சிட்டீங்களா இப்ப இல்ல துணி? துணி இருக்கு தைக்கல, அந்த வச்சு தான் இருக்கும். தைக்கிறதுக்கு காசு இல்லாத காசு இல்லாம அப்ப தம்பிமார என்னத்தை போட்டு போறாங்க? இருக்கிற ஜோனி தக்காளி போட்டு போறாங்க. ஏற்கனவே தச்சத. இந்த பள்ளி கூட தச்சு கொடுத்தவங்க அதை களி போட்டு போறாங்க. ம். தைக்க கொடுத்தாங்க 2 ஜூனி பங்கடக்கு தைக்கல அந்த அப்படின்னா தைக்கிறதுக்கு காசு இல்லாம காசு தைக்கல. இல்லாம. ஒரு யூனிஃபார்ம் தைக்க எவ்வளவு என்ன விலை இங்க? இங்க ஒன்று 1500 ரூபா எடுக்கிறாங்க ஒரு காய்ச்சடைக்கு ஷர்ட்டுக்கு. ஷர்ட்டுக்கு 2 பேருக்கு 3000 வேணும். 3000 ரூபாய் வேணும் அதுக்கு மட்டும். சரி அக்கா, இப்ப கோழி வளர்க்கறதுக்கு உங்களுக்கு அறநெறியால தந்திருக்காங்க. கூடும் வந்து அவங்களே தந்தவங்களா? கூடு இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு ம். நிறுவ போஷாக்கு இல்லாதால அதை கோழி கூட்ட தந்தவங்க. போஷாக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு போசாக்கு குறைஞ்ச பிள்ளைக்கு வந்து போசாக்கு இல்ல. போஷாக்கு இல்லை, கிளீனுக்கு கொண்டு போறாங்க. என்ன காரணம்? சாப்பாடு பிரச்சனை. சாப்பாடு தான். சாப்பாடு என்ன போஷாக்கான சாப்பாடு சொல்லியிருக்காங்க? போஷாக்கான சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்றாங்க. எங்கட இட்லி இருந்ததான் வாங்கி கொடுக்குறது. நாங்க சாப்பிட்றத பிள்ளைங்க சாப்பிட கூடாது. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இன்றைக்கு என்ன சமைக்கல. இதே நான் எப்ப வந்து குந்திட்டு இருக்கேன். மதியம் சாப்பிடல அப்ப அவங்க? மதியம் சாப்பிடல. மதியம் அவங்களோட அம்மா கூட சாப்பிடாதான். உங்களோட அம்மா உங்க அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க? கொஞ்சம் கொடுத்ததான் ம். சாப்பிட்டுருக்கீங்க. போய் சமைக்கணும். ம். அப்ப அண்ணா சாப்பிடல? இல்ல, அவர் சாப்பிட்டேன். அண்ணாவுக்கு இப்ப ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கு. ஓ. அவர் வந்து சாப்பிடாம எல்லாம் இருந்தா பிரச்சனை இல்லையாக்கா? பிரச்சனை தான், கஷ்டம் தான். என்ன செய்யறேன், நாங்க இருக்கத்தானே சாப்பிடணும், இல்லாட்டி என்ன செய்யறேன். ஒரு நாள் இரங்கல் எடுக்க போனா உங்களுக்கு 1000 1500 ரூபாய் வரும். ஒவ்வொரு நாளும் போற நீங்களா? போகணும். வெள்ளியும் சனியும் ஞாயிறுகளும் போகணும். மற்ற நாளும் போறல. ஏன் மற்ற நாள் போறல? மற்ற நாள் பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பணும். ஸ்கூல் அனுப்புறதுக்காக போறல. போறல. இப்ப நீங்க எங்க போற நீங்க? நான் இன்றைக்கு கினியாவுக்கு போனேன். ம். நேற்று ரிங்கோவுக்கு போனேன். ம். அது இங்க மூருக்கு போகணும். இப்போ என்னத்துல போற நீங்க? பஸ்ஸில் போறேன். பஸ்ல போற. இங்க இருந்து நடந்து மெயினுக்கு போயிட்டா? நடந்து மெயினுக்கு போயிட்டு அங்கால பஸ் காசு. இங்க இருந்து எவ்வளவு தூரம் மெயினுக்கு? எனக்கு தெரியாது. தெரியாதானே? கனதூரம் தானே? கனதூரம் தான். ஓ, நான் பார்த்த வரைக்கும் கனதூரம் தான். இப்படி நடந்து போயிட்டு அங்கால பஸ்ல போயிட்டு இரங்கல் எடுத்து சாமான் எல்லாம் வாங்கிட்டு அரிசி கறி அது வாங்கிட்டு பிள்ளைகளும் அங்க வரக்குள்ள நேற்று என்ன சமைச்சு கொடுத்த நீங்க பிள்ளைகளுக்கு? நேற்று சோறு தான். சோறும் சோயா மீட்டும் வாங்கி. சோயா மீட் வாங்கி சமைச்சு கொடுத்த. முந்தின நாள் சோறும் உருண்டைக்கிழங்கு. மீன் சமைச்சு கொடுத்த எத்தனை நாள்? மீன் இருந்து வாங்கி வரணும். அது கணநாள் தான். கணக்கு நாள். கோழி வளர்க்கீங்க தானே? இப்ப கோழி முட்டை விடும் தானே? அந்த முட்டைகளை விற்பனை செய்யறீங்களா? இது விற்பனை செய்ய சொல்லி தான் இருக்காங்க. கொஞ்சம் இந்த கோழி முதல் குஞ்சு பறிச்சு காட்டணுமா அவங்களுக்கு? கோழி காட்டுனி அரை 10 முட்டை கொடுக்கணும் நாங்க பிள்ளைகளுக்கு. இந்த வீட்டுல பிள்ளைகளுக்கும் 2-3 முட்டை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்க சொல்லியாங்க. கொடுக்குற நீங்களா? அப்படி அரை 10 முட்டை கொடுத்துருக்கு. கொடுத்தது இந்த கோழி குஞ்சு பறிச்சு அடை வச்சிருக்கோம். பிள்ளைகளுக்கும் கொடுக்கீங்க தானே? பிள்ளைகளும் இருந்து 2 முட்டை வச்சு சாப்பிடும். அப்படி என்ன சொன்னா மற்றதை விற்பனை செய்யறீங்களா? இப்ப எல்லா கோழி முட்டை விடல. இப்ப கொஞ்ச நாள் தானே தந்துவாங்க. எல்லாம் விடல. என்னன்னு சொன்னா நீங்க விற்பனை செய்யாதீங்க. பிள்ளைகளுக்கு போசாக்கு இல்லைன்றீங்க. இப்ப உங்களால கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொன்னா அதான் இருக்கும். இந்த கோழி கூட்டுக்குள்ள மேலதிகமா இன்னும் கோழி வளர்க்கலாம் தானே? கோழி வளர்க்கலாம். எத்தனை கோழி? 10 கோழி நிக்குது. 10 தான் நிக்குது. இதுக்குள்ள வளர்க்குறேன்டா இன்னும் எத்தனை கோழி வளர்க்கலாம்? இதுக்குள்ள இன்னொரு 10-15 கோழி வளர்க்கலாம் தானே? வளர்க்கலாம். அப்படி கொஞ்சம் கோழி வளர்த்தாலும் நீங்க வேற ஒரு இடமும் போகாம எதுவும் செய்யலாம் தானே அக்கா? இங்க இருந்து தொழில் செய்யறோம்னு சொன்னா கோழி வளர்க்கலாம். உங்களுக்கு வளர்க்கலாம். இப்ப இல்லை இருந்ததான் வளர்க்கலாம். கோழி வசதி இல்ல. சாப்பாடு பார்க்கணும். கோழிக்கு சாப்பாடு அந்த அதுகளும் பார்க்கணும். தீன் வகைகளும் வேணும். அப்படி இருந்தா நீங்க வெளியிடத்துக்கு போகாம இங்கே இருக்கலாமா? எல்லா வசதி இருந்தா நான் வீட்டுல இருந்து பிள்ளைங்க பாப்பீங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்னு சொன்னா சாப்பாட்டு ரீதியான பிரச்சனை. சாப்பாடு, பிள்ளைகளுக்கு பல்லு, சைக்கிள் பிரச்சனை, போற போக்குவரத்து பிரச்சனை. சரி, ஓகேக்கா. மற்ற தகவல்களை அண்ணாவோட பேசி நாங்க தெரிஞ்சு கொள்றோம். சரியா? வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாவோட பேர் என்ன? பேரின்பம். எத்தனை வயது? எனக்கு 36 வயசு. 36 வயது. என்னண்ணா கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க? என்ன பிரச்சனை? ஹார்ட் அட்டாக் தானே. மூச்செடுத்து கதைக்கிறது. மூச்செடுத்து கீழே முறைக்கு கதைச்சா தொய் விழுக்கிற மாதிரி இருக்கும். பீசிங் மாதிரி இருக்கும். அந்த விஷயம் நம்ம இருட்டு வீடுகள் இருந்து இந்த காற்று மூச்சு தட்டுற மாதிரி தட்டும்.
அப்ப நிறைய நேரம் கதைக்கல என்னன்னா இப்ப நாங்க நிறைய கதைக்கலண்ணா உங்களோட உங்களுக்கு இப்ப இருக்கிற கஷ்டம்னு சொன்னா என்னன்னா சாப்பாடு ரீதியா இப்போ நான் வந்து முதல் கல் உடைக்கிற தேனுக்கு போகிறேன், இல்லாண்டு போனால் மீனுக்கு போவேன். ம், எங்களை விட்டு அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு குறைவு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ எனக்கு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி அதுவும் தேனுக்கு போன இடத்துல தான் எனக்கு ஆர்டராக வந்து மூருக்கு ஏற்றின இடத்த பிறகு அன்றாபுரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆப்ரேஷன் வெட்டி வைக்கான்னு சொல்ல அதில் ஒரு டாக்டர் எஸ் பொம்பளை சொன்னால் இப்படி தான் பிரச்சனை தம்பி, வெட்டி வைக்க நீங்கள் ஒத்துக்கூடாங்க, வச்சா நீங்கள் இது பண்ணிக்க முடியாது, 2-3 மாதம் நீங்கள் மோசம் போயிருவீர்கள், வெட்டி வைக்க ஒத்துக்கூடாங்க, ஆப்ரேஷன் பண்ண பண்ணுங்க, வெட்டி வைக்காங்க. ம், அப்போ நான் பைபாஸ் தான் டிக்கெட் பட்டி வந்தேன். பைபாஸ் தான் பட்டி அந்த எங்களை மச்சான் இவங்கள என்ன மனசில் தம்பிக்காரன் தான் வந்து ம். டிக்கெட் பட்டி வந்து அவர் தான் எல்லாத்தையும் பொறுப்பு சரி டிக்கெட் பட்டிட்டு ம். வந்து அவங்க சொன்னது வேலைகளுக்கு பம்பட்டி வேலையோ கத்தி வேலையோ கோடாலி வேலையோ எதுவுமே செய்யக்கூடாது, பள்ளத்தை வேலை ஒன்றும் ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யலாது. ரோட்டுக்கு அங்கே போனாலும் ஒரு ஆள் துணையெல்லாம் போகணும், ம், தனியெல்லாம் போகலாண்டு. எனக்கு முக்கிய காரணம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் பிரச்சனை இருக்குது, அது சாப்பாடு பிரச்சனை எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு முக்கியமா இருக்கிற பிரச்சனைண்டா இந்த சாப்பாடும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியும் மாதாந்தம் நீங்க கிளினிக் போறேன் மாதம் காலையில் போகிற இங்கேருந்து போகிறதுக்கு 500 என்னத்துல போறேன்னா ஆட்டோலாம் நடையில நடக்கல, நடக்கல அது என்ன நடந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு மூணு ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் அந்த எங்களை மெயின் போகிறதுக்கு நெஞ்சுக்க கிடக்கும், அதில் கொஞ்சம் நின்று தான் காலை போகணும். இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்னன்னா கதைக்கு நேரம் நான் வந்து தெரியுமா இவளுக்கு சரி அண்ணா நீங்க நிறைய கதைக்க தேவையில்லைன்னா உங்களோட நிலைமை வந்து காணொளி பாக்குற எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். நன்றி அண்ணா இவ்வளவு தூரம் எங்களோட கதைச்சத்துக்கு. வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்ன? தட்சன். உங்களோட பேர்? கௌதம். கௌதம். எத்தனை வயது? உங்களுக்கு 11. 11. உங்களுக்கு? 14. 14 வயது. 9ஆம் ஆண்டு படிக்கீங்க. தம்பி என்ன மாதிரி படிப்பெல்லாம் நல்லா படிப்பீங்களா? ஸ்காலர்ஷிப்ல எத்தனை மார்க்ஸ்? 54. கிளாஸுக்கு எல்லாம் போறல? போனீங்களா? ஸ்கூல்ல நடந்ததா கிளாஸ்? இல்ல, இங்க வைப்பாங்க. இங்க வைக்கிறதா? காசு வந்து கொடுத்து போறீங்களா இல்ல இலவசமா போறதா? இலவசமா. தம்பி எதுவும் கிளாஸுக்கு போறதா? இங்க வைக்காங்களா ஊரால? காசு இல்ல. எல்லா வகுப்பு நடக்குதா? தம்பியோட படிப்பு என்ன மாதிரி படிப்பீங்களா? சரி, படிப்பெல்லாம் நல்லா போகுதா நீ தம்பியாக்களுக்கு? ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? சைக்கிள் பிரச்சனை இருக்கு. கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா? யாரு வாங்கி தந்த? சார் தந்ததா? ஸ்கூல்ல தந்தவங்க. இப்ப ஷூ எல்லாம்? ஷூ இருக்கு, ஒட்டி தந்ததா அம்மா? தம்பிக்கு இருக்கா எல்லாம்? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட நீங்க? இன்னைக்கு அம்மா கூட சோறும் சோறும் மீன் கறியும் தந்தவங்களா? யாரு உங்களோட அம்மா தந்த? இப்ப அம்மா வந்து இரங்கல் எடுக்க போனா அந்த போன டைம்ல வந்து நீங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்யற நீங்க? அம்மா மாட்ட கேப்பம், இல்லைல்ல வீட்டை வந்து சாப்பிடாம இருந்துருவீங்க. சாப்பிடாம இருந்திருக்கீங்களா அப்படி? சரி, ஓகே தம்பி, நாங்க மற்ற அம்மாட்ட வச்சுக்கொள்வோம். சரி அக்கா, என்ன விஷயம்? அண்ணா வந்து ஆரம்பத்துல தொழிலுக்கு போயிட்டு இருந்தவரு, அவரோட உழைப்புலாம் நீங்க வாழ்ந்துட்டு இருந்த எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம். இப்ப திடீரென்று வந்து அவருக்கு இப்படி ஆயிட்டு ஆன அந்த டைம்ல வந்து உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அக்கா? என்ன பிரச்சனைகள் அந்த டைம்ல உங்களுக்கு வந்தது? அந்த டைம்ல பிரச்சனைனா வேலைக்கு போகாம இருக்காது, சாப்பாடு இல்லை, பிள்ளைகளை பார்க்க வசதியும் இல்லை, பள்ளிக்கூடம் அனுப்பணும், அதுக்கு சைக்கிள், அவருக்கு போக்குவரத்து எதுவும் இல்லை, அவனுக்கு கஷ்டம்தான். கவலைப்பட்டு வந்து முதல் நல்லபடியா படிச்சுட்டு இருந்தவரு இடையில வந்து அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு பிறகும் படிப்பு கொஞ்சம் விட்ட மாதிரி போகுதுன்னு சைக்கிள் பிரச்சனையால இடையில நின்று திருப்பி வார, போயிட்டு திரும்பிட்டு வார. இந்த சைக்கிள் உள்ளாம வச்சுக்க பாருங்க, படிச்சு போய் கிடக்கு, அதான் திருத்தேலாம் கிடக்கு, காசு இல்லாம கிடக்கு. ஏன் இப்ப நேரம் போயிட்டு திரும்பி வரவரா? இடையில போக படிச்சுது வந்து சைக்கிள் படிச்சோன்னே வந்து இப்ப நான் திருத்தி ஒரு வரைக்கும் இங்க போயிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடம் இதுக்கு வீட்டுல இருப்பாங்க. நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாதான். இப்ப எவ்வளவு நாள் இப்படி நடந்து? இந்த அவங்க போய் 2 கிழமை போகல அவங்க பள்ளி, அதுக்கு ஒரு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறம் லீவ் விட்டுட்டாங்க. அப்ப 2 கிழமையா போகாம தான் போகாம நின்று. எனக்கு அதை செஞ்சு கொடுக்கல நீங்க? என்னோட வசதி இல்லையே, என்னட்ட நான் வீட்டுல சாப்பிடுறதுக்கும் விரதோட போகணும், அதை திருத்தையுமே எனக்கு காசு இல்லை. காசு இல்ல நிலையால அதை செய்யல. நீங்க செய்யலாம் சொன்னா அக்கா 5000 ரூபான்னு சொன்னேன். 5000 ரூபாய்.
சரி அக்கா, மற்றது வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம்னு சொன்னா வீட்டில இருந்து செய்யறா கோழி வளர்க்கலாம் என்ன, அதுக்குரிய கோழி கூடு தீன் அப்படியான வசதிகள் தேவைப்படும். தேவைப்படும். அப்படி உங்களுக்கு செய்யறா எவ்வளவு காசு அக்கா தேவைப்படும்? அதுக்கு எனக்கு அது சொல்ல தெரியாது எவ்வளோ வரும். ஒரு கோழி விலையும் தெரியாது. இந்த 1500 1600 இப்ப போகும் கோழி. இப்போதைக்கு வந்து நீங்க இருக்கிற அந்த கோழிக்கூட்டுல சின்னதா ஒரு கோழிக்கூடு தான், அதுல இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு 15 கோழிகள் எடுத்து விடலாம் நீங்க. விடலாம். அப்படி செய்யலாம் இப்போதைக்கு. இப்போ செய்யலாம். அப்படி செய்யறேன்னு சொன்னா இங்க கோழி விலை உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நாட்டுக்கோழி தானே, என்ன விலை போகுது நாட்டுக்கோழி? 1500 வருமா? அப்படி என்ன கண்ணி போட விழுந்துன்னா அப்படிதான் ஒரு அளவானதுக்கு. ஆக சின்ன குஞ்சு வாங்கினா இறந்துடும். அப்போ ஒரு இடைப்பட்ட கோழி தான் வாங்கணும். வாங்குறேன்டா இப்ப கிட்டத்தட்ட ஒரு கோழி 1000 ரூபாய் அப்படி அந்த விலைகளுக்குள்ள வரும். அப்படி வாங்குறேன்னு சொன்னா, அப்படி வாங்கினா நீங்க வெளியிடத்துக்கு போகாம இங்க இருந்து பார்த்து கொள்ளலாம். பிள்ளைகளோட இருக்கலாம். இப்ப வெளியிடத்துல போறதால உங்களுக்கும் சரியான கஷ்டம். அதே மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு போனா அவங்கள வந்து இங்க பாக்குறது அண்ணாவாலையும் மேல, அவரு சத்தம் போட்டு கூப்பிடையும் மேல பிள்ளைகளை. அப்படியான ஒரு நிலையில அவர் இருக்காரு. அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அதுக்குரிய வேலைகளை தான் செய்யணும். சரி, என்னன்னு சொன்னா எங்களோட உறவுகள் இந்த காணொளி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சா எங்களை தொடர்பு கொண்டு செய்வாங்க. சரி, நீங்க வந்து கேட்டுக்கொள்ளுங்க அக்கா உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு. எனக்கு இந்த கோழியும், எனக்கு இந்த பிள்ளையோட சைக்கிள் பிரச்சனையும், போக்குவரத்து இந்த கிளீன் கொண்டு ஒரு போக்குவரத்து பிரச்சனையும் தான். வேற ஒன்றும் எனக்கு தேவை. சாப்பாடு தேவை இல்லையா? சாப்பாடு தேவை தான். எல்லாம் கேட்கலாது. எல்லாம் கேட்கலாது. எங்கிட்ட கேட்கறல்ல, நீங்க அங்க பார்த்தே கேளுங்க. எல்லாம் கூட கேட்கலாது. ஒரு 2 சாமானும் கேட்கலாம், ஒரு சாமானும் கேட்கலாம். எல்லாம் தாங்கன்னு கேட்டா அப்படி தருவாங்களா? சரி அக்கா, இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்க. 10,000 இருக்கு. 10,000 ரூபாய் இருக்கு. இந்த உதவியை செஞ்சது வந்து நாங்க இல்ல, வெளிநாட்டு உறவுகள் தான் செஞ்சிருக்காங்க. இந்த பணத்துல வந்து நீங்க முக்கியமா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யணும்? பிள்ளை சைக்கிள் திருத்தி கொடுக்கணும், ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கணும், இந்த சாப்பாடு எடுக்கலாம். முக்கியமா வந்து தம்பிமார்ற வேலைகளை செஞ்சு கொடுங்க. அவங்க பாடசாலைக்கு போகணும். அந்த வகையில இந்த உதவியை செஞ்சது யாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஒட்டோவாவில இருக்கிற அறம் செய்ய விரும்பும் அப்படி என்று சொல்ற ஒரு அமைப்பில் இருக்கிற 7 அண்ணாமார் தான் எங்களை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவங்க. இப்படி கஷ்டப்பட்ட உறவுகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கொடுங்கண்டு. அந்த வகையில இங்க வந்து பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பிள்ளைகள் வந்து 3 பேரும் படிக்கிற பிள்ளைகள் என்ற அடிப்படையில தான் உங்களுக்கு 10,000 ரூபாவை நாங்க உதவி பணமா தந்தனாங்க. இந்த உதவியை செஞ்ச அந்த அமைப்பினருக்கும் அந்த அண்ணாமாரது குடும்பத்தினருக்கும் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அந்த கஷ்டமா இருக்க நிலைமையிலேருந்து எனக்கு 10,000 உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, ஓகேக்கா. உங்களுக்கு வந்து மேலதிக உதவிகள் வந்தா நாங்க இங்க வந்துட்டு செய்வோம். சரியாக்கா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா. நைட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு இங்க வாங்கக்கூடியதண்டா இந்த டின் பீஸ், அதாவது 17 வாங்கலாம் நினைக்கிறேன். வாங்கலாம் தான். நீங்க வாங்கலாம், கண்டிப்பா வாங்கி இப்ப சமைச்சு கொடுங்க. சரியா? சரியா. கடையில இருந்து கடன்கள் இருக்கா உங்களுக்கு? கடன் இருக்குன்னா ஆட்டோ காசு தான் இருக்கு எனக்கு. இந்த போக்குவரத்துல. சரியாக்கா, நீங்க முதல்ல வந்து தம்பிக்கு அந்த சைக்கிள் பிரச்சனைகள் அதுகளை செஞ்சு கொடுங்க. நீங்க மற்றது இன்றைக்கு சமைச்சு கொடுங்க, நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு கொடுங்க. சரியாக்கா? சரி, நாங்களும் போயிட்டு வரோம். நல்லா இருட்டாக போகுது, காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து பேசினதுல உங்களுக்கே விளங்கி இருக்கும் சரியான கஷ்டமான ஒரு நிலையில இருக்காங்க. அதோட வந்து அக்கா இரங்கல் எடுத்துத்தான் தனது பிள்ளைகளை படிப்பிக்கிறது, மற்றது வந்து அவங்களுடைய சாப்பாட்டு செலவையும் வந்து பார்த்து கொள்றாங்க. இவங்க வந்து இரங்கல் எடுக்க போயிட்டு அங்க வந்து கிடைக்கிற பணத்துல பொருட்கள் வாங்கி வந்துதான் தம்பி தங்கச்சிமாருக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்காங்க. அந்த வகையில வந்து அண்ணாவும் வந்து பலத்த வேலைகள் செய்ய முடியாத, பலத்த வேலைகள்ன்றதை விட அவர் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் இருக்காரு. அண்ணா வந்து அப்படி பேசுறதுக்கும் சரியா கஷ்டப்படுறாரு. நீங்க காணொலியில பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு வாழ்வாதார உதவி நிச்சயம் தேவை. என்னன்னு சொன்னா அக்கா வந்து தொடர்ச்சியா இரங்கல் எடுக்க போனா பிள்ளைகளையும் கவனிக்கிறது சரியான பிரச்சனைக்கு உள்ளாயிரும். அப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து வாழ்வாதார உதவி மற்றும் சின்ன பிள்ளைகளுக்குரிய படிப்பு செலவுக்குரிய உதவிகளை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவிகளை நீங்க செஞ்சு கொள்ளலாம். இந்த உதவியினை வழங்கின கனடாவில் இருக்கிற அறம் செய்ய விரும்பும் அமைப்பினருக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பை. ஒரு ஆள் விளையாடி கொண்டிருந்தாரு. இந்த வீடியோ எடுத்த வீட்டுற சொந்தக்காரர்கள் தானே? யார் அது? அந்த அண்ணாட தம்பிர மகன்.
படிச்ச நீங்களா இப்ப விளையாடுற இல்லையே விளையாடுற நீங்களா என்ன விளையாடுற கிரிக்கெட் கிரிக்கெட்டா சரியான பிளேயர் போல கிரிக்கெட் பிளேயர் சரி இப்ப நீங்க புத்தகம் படிச்ச நீங்க தானே என்ன படிச்சேன்னு சொல்லி காட்டுவீங்களா சொல்லுங்க பாப்பா அங்க பாத்து பவளக்கொடி பேராம் பருத்தி துறையூராம் பவளக்கொடி பேராம் பாவை தனஜப்பால் பால் எடுத்து விப்பால் அங்கருக்கு நாளில் அடுத்த துயர் கேளு பால் குடமும் சுமந்து பைய நடந்து சந்தைக்கு போகும்போது தானினத்தால் மாது இன்று பாலை விற்பேன் காசை பையில் வைப்பேன். வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்ப அரவாசி பாட்டு தான் படிச்சு காட்டணும் திரும்ப போய் பாடமாக்கிட்டு வந்ததா கை விடுங்க நாங்க தம்பிக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு இது அக்கா தான் அந்த அன்பளிப்பா சரியா ஓகே போயிட்டு வாங்களா